டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார். நீண்ட நேரமாக தனியார் ஓட்டலிலே தங்கியிருந்த காத்திருந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அமித்ஷா இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அமித்ஷாவின் இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் நாளை டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படாத நிலையில் தற்போது அஇஅதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா இல்லத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், முன்னதாக எடப்பாடி பழனிசாமி நீண்ட நேரம் காத்திருந்ததாக சொல்லப்பட்டதை தற்போது அமித்ஷா இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். பேச்சுவார்த்தை எவ்வளவு நேரம் நீடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரம் என்ன? பாலா, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலதான் அது 8:30 மணி முன்னதாகவே அவர் இங்கு வந்து விடுவார். 8:30 மணிக்கு முதலில் அந்த சந்திப்பானது தொடங்கும் என சொல்லப்பட்டிருந்தது. பின்பு நேரம் சற்று காலதாமதமானது. பின்பு மீண்டும் 10 மணிக்கு வருவார் என கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது அமித்ஷா இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்கின்றார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த சந்திப்பானது தொடங்கும், இந்த ஆலோசனையானது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பரபரப்பான தமிழ்நாடு அரசியல் தேர்தல் சூழ்நிலைக்கு மத்தியில இந்த சந்திப்பானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. அதிமுக, பாஜக, அதே போல என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற சில கட்சிகள் ஐஜேகே போன்ற அமமுக, அதே போல அன்புமணி தலைமையிலான பாமக போன்ற பல்வேறு சிறு சிறு கட்சிகளுக்கு இடையேயான அந்த கூட்டணி பங்கீடு தொடர்பாக இறுதி செய்ய ஒரு நடவடிக்கையாக ஒரு பகுதியாக தான் இன்றைய தினம் இந்த ஒரு ஆலோசனை கூட்டமானது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய இந்த ஆலோசனை கூட்டமானது இறுதி கட்ட ஒரு ஆலோசனையாக இருக்கும் என கூறப்படுகிறது. காரணம், நாளை தினம் அன்புமணியும் வந்து டெல்லி புறப்பட்டு வருகிறார். அதே போல டிடிவி தினகரனும் வந்துட்டு அமித்ஷாவை சந்திப்பதற்காக இருவரும் வருகிறார்கள். அதற்கு முன்பதாகவே எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை, அதாவது அதிமுக தரப்பு நிலைப்பாட்டை, தொகுதி பங்கீடு தொடர்பான அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன போன்ற விஷயங்களை வந்து இறுதி செய்வதற்காக அவர் நேரம் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த சந்திப்பானது தொடங்கி இருக்கின்றது. அமித்ஷாவிடம் நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பை வந்து நடத்தி இருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் விரைவில் முடிவுக்கு வரும். அதாவது அதிமுக, பாஜக, அதே போல என்டிஏ கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் வந்து ஒதுக்கப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் வந்துட்டு இன்றைய தினமே இறுதி செய்யப்படும் என ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கின்றது. அதே போல பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வந்துட்டு ஒதுக்கப்பட வேண்டும், கிட்டத்தட்ட அவர்கள் வந்து கேட்பது 35 தொகுதிகள் வந்து பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என கேட்கிறார்கள். அதே போல மற்ற பாமகவாகட்டும், அதே போல மற்ற டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய எந்தெந்த தொகுதிகள் போன்ற விஷயங்கள் வந்துட்டு இன்றைய தினம் அதிமுக சார்பாக தங்கள் தரப்பு அந்த வாதத்தில் அந்த விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்துட்டு முன்வைப்பார்கள். அதே போல இந்த எந்தெந்த தொகுதிகளில் பலம் வாய்ந்ததாக இருக்கப்படும், அதிமுக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளில் முழுமையாகவே அவர்களுக்கு கொடுக்கப்படுமா, அல்லது அவர்கள் கேட்பதற்கு போல 35 முதல் 40 தொகுதிகள் வரை அவர்களுக்கு ஒதுக்கப்படுமா போன்ற விஷயங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல ஒட்டுமொத்தமாக அதிமுக அல்லாமல் பாஜக, டிஎம்கே, அதே போல டிடிவி தினகரன், அமமுக கட்சி போன்ற இந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும், அது எந்தெந்த தொகுதிகள் போன்ற விஷயங்கள் வந்துட்டு இன்றைய தினம் முடிவு செய்துவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரை திமுக எந்தளவு எத்தனை தொகுதிகள் நிற்கிறதோ ஈக்குவலாக அதிமுகவும் அத்தனை தொகுதிகள் நிற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதன் காரணமாக
கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இறுதி செய்வதெல்லாம் இந்த இழுபறியானது நீடித்து வருகிறதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் டெல்லியில் தற்போது இந்த சந்திப்பானது தொடர்ந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினமே இந்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை வந்து முடிந்துவிடும் என எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் அன்புமணி அதே போல டிடிவி தினகரனும் அமித்ஷாவை சந்திப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான நேரம் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் அவர்கள் தரப்புடனான அந்த பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கக்கூடிய தொகுதிகள் தொடர்பாக அவர்கள் இறுதிக்கட்ட அந்த பேச்சுவார்த்தையை வந்துட்டு முடிப்பார்கள். அதற்கு பின்பதாக அதிகாரப்பூர்வமாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் தேர்வு தொடர்பான அந்த பணிகள் தொடங்குவதற்கு முன்பதாகவே அந்த எத்தனை தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் போன்ற விஷயங்கள் வந்துட்டு இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பலம் விவரங்களுக்கு நன்றி ராஜு. மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷாவுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்படுவதாக சொல்லப்படுகிறது. நாளை அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் டெல்லி செல்ல உள்ளதாகவும் அமித்ஷாவை சந்தித்து பேச்சு நடத்தவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. என்டிஏ கூட்டணியில் சிறு கட்சிகளுக்கும் சேர்த்து 50 தொகுதிகளை பாஜக கேட்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாமகவுடன் சேர்த்து 64 தொகுதிக்குள் அடக்க அதிமுக முற்படுவதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.